ஓம் குருகாந்தேசாய சச்சிதானந்த சிவம். 11 சித்தர்களுடைய திருவடி போற்றி, திருமூலருடைய திருவடி போற்றி. இன்றைய சுய சிகிச்சை வர்மமாக பின் கண்ணாடி காலத்தை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த வர்மம் இருப்பிடம் பிடரி காலத்திற்கு ஒரு விரல் மேலே பின் கண்ணாடி காலம் அமைந்துள்ளது. இது எப்படி இயக்குவது? ஆள்காட்டி விரலின் மையப் பகுதியை கொண்டு மிதமாக அழுத்த வேண்டும் 3 முறை. இதனுடைய பயன்கள் என்ன? கண்களுக்கும் மூக்கிற்கும் காதுக்கும் நாக்கிற்கும் ஆற்றலை கொடுக்கிறது. தாடையை ஒழுங்கு செய்கிறது. ஆனந்த மூளையையும் நேர்வர்மத்தையும் இணைக்கிறது. காரீரலுக்கு வலுவை கொடுக்கிறது. அதாவது கல்லீரலுக்கு வலுவை கொடுக்கிறது. பித்தப்பை இயக்கத்தை சரி செய்கிறது. சுக்கிலாசையும் கர்ப்பாசயத்தை வலுப்பெறச் செய்கிறது. பீஜத்தை வலுப்பெறச் செய்கிறது. டெஸ்டிஸ் ஆண்களுக்கு, ஆண்குறி பெண்குறிக்கு வலுவை கொடுக்கிறது. விந்து, கரு உற்பத்தி, நாதம் இவற்றுக்கு ஆற்றலை தரக்கூடிய ஒரு அற்புதமான வர்மம் தான் இந்த பின் கண்ணாடி காலம். இந்த வர்மத்தை எப்பொழுது கொடுக்கலாம், எப்போது செய்யக்கூடாது என்பது ஒரு முக்கியமான குறிப்பாக தாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை இந்த பின் கண்ணாடி கால வர்மத்தை தொடவே கூடாது. ஸ்தூலம் சூக்குமம் பிரிய நேரிட்டால் இங்கு இருப்பவர் அங்கு இருப்பது போல் தோன்றும். அங்கும் இங்கும் உட்கார நேரிடும். பிடரி காலத்திற்கு சக்தியை கொடுப்பது கொண்டை கொல்லியாகும். கொண்டை கொல்லியை அசைத்தால் குருயோக நரம்பின் வழியாக ஆற்றல் சென்று பிடரி காலத்திற்கு சக்தியை கொடுக்கும். இந்த வகையில் கொண்டை கொல்லியை அசைத்தால் மூளையில் உள்ள சக்தி நெஞ்சுக்குழி வரை நேர்வர்ம வரை சென்று ஆற்றலை தரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக மதியம் 1 முதல் 3 மணி வரை இந்த பின் கண்ணாடி காலத்தை நீங்கள் இழக்கக்கூடாது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியத்திற்கு முக்கியமான குறிப்பாக இதை நோட் செய்து கொள்ளவும். என்ன அன்புள்ளங்களே, இந்த பின் கண்ணாடி காலம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதை முறையாக குரு வழியாக கற்று பயனடைந்தால் மிகவும் நன்றி. இந்த வர்மத்தை நமக்கு கொடுத்த இறைவனுக்கும் இறைநிலைக்கும் நன்றி பாராட்டுவோம். இதை பயன்பெறுகின்ற அத்தனை அன்புள்ளங்களும் வாழ்க வாழ்க, நீடூழி வாழ்க, நலம் பெற வாழ்க என்று வாழ்த்தி மகிழ்கிறோம். ஓம் குருகாந்தேசாய சச்சிதானந்த சிவம்.